அன்பினர்களே, ஜேவிபி அரசாங்கத்துக்கு வாக்களித்து இந்த ஆட்சியை கொண்டு அமர்த்த வேண்டும் என்பதில் இலங்கை வடகிழக்கு முஸ்லிம்கள் உட்பட ஒட்டுமொத்த தமிழ் முஸ்லிம்களின் பங்கு அளப்பரிய பங்கு இருக்கின்றது. அதை ஜேவிபி மறந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல வகையான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவைகளை நாம் அவ்வப்போது சுட்டி காட்டிக் கொண்டு வருகின்றோம். இதற்கு முற்றுமுழுதான காரணம் ஜேவிபியின் சுப்ரீம் லீடர் டெல்வின் சில்வா. அவரை பற்றி நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம் இல்லையா? இப்பொழுது கிழக்கு மாகாண காணி அதிகாரத்தை கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற எங்கிருந்து புல்மோட்டை திருகோணமலை மாவட்டம் புல்மோட்டையிலிருந்து அம்பாறை மாவட்டம் பொத்திவில் லவுகல தமன அந்த வரையும் பானமே வரையுமான காணி கரையோர காணிகள் தானே. அந்த காணிகளின் நேரடி கட்டுப்பாட்டையும் நேரடி ஜனாதிபதி ஆதிக்கத்தையும் கொண்டு வருவதற்காக ஜனாதிபதியின் விசேட அதிகாரம் பொருந்திய ஒரு விசேட குழு கொண்டு ஒரு சிங்கள அதிகாரியும் ஒரு டிஐஜி தலைமையிலும் களமிறக்கிறாங்க. இந்த வாரமே 22ஆம் தேதி விசேட அமைச்சரவை தீர்மானம் மூலமாக இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் ஏற்கனவே தொல்லை திணைக்களம் தானே, தொல்பொருள் திணைக்களம், தொல்லை திணைக்களம், வனகிலாக ஆகிய மாவட்ட மாகாண அதிகாரிகளை கொண்ட குழுவாக இருக்க போகின்றது. இந்த குழு ஒட்டுமொத்தமாக திருகோணமலை மாவட்டத்தின் போர்டர், அதாவது அன்றாபுரம் திருகோணமலையிலே அந்த போர்டர்ல புல்மோட்டையிலிருந்து தமன உகன தமன தானே பானமே பொத்திவில் பானமை வரையுமான கரைகோர பகுதி காணிகளை கட்டுப்படுத்துவதற்காக இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்காக இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இது சரி வருமா? ஏற்கனவே உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்ததில் இலங்கை தமிழ் முஸ்லிம்களின் பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்து வருகின்றது. இந்த நிலைமையில் நீங்கள் வந்த வேகத்திலேயே ஆட்டக்காரனை ஒடுக்கி அவனுக்கு எதிராக நீங்க ரோட்ல போட்டு அவன் புள்ள போல பார்த்த ஆட்டவை கலட்டி மேய்ஞ்சிங்க, அதை விட்டீங்க. கலட்டி மேய்ஞ்சாலும் ஒரு புறாமத்திரன் தானே, உங்களோட வயிற்றறிச்சல். நீங்க பஞ்சத்துல புரண்டு ஒரு கூட்டம், உங்களுக்கு வக்கு இல்லாம வாழ வழி இல்லாம கிடந்த கூட்டம் இன்னும் நல்லா வாழ்றாங்க. அந்த வாழ்க்கையில உங்களுக்கு கண்ட ஒரு பொறாமையின் உச்சகாட்டம், அவனுள்ள ஆட்டோவை போட்டு பிரிச்சு மேய்ஞ்சங்க. அது வந்த வேகத்திலே 23 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கிறீங்க. புரியுதா? அந்த வகையில இப்பொழுது கிழக்கு மாகாணத்திலும் உங்களோட இரும்பு கரம் வருகின்ற போது மிக அதிகமான இழப்பு செய்வீங்க. நாங்க ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறோம். நீங்கள் அறுதி பெரும்பான்மை இல்லாம அடுத்த ஆட்சி நீங்க வந்தாலும் கூட தொங்கு பாலம் நீங்க யாரையாலும் சேர்க்கணும், சிறுபான்மை கட்சியை சேர்க்கணும். அதை நாங்க தனியே தருவோம். அப்போது இன்னும் 2.5 ஆண்டு பாத்திரிக்க போகும். இப்பொழுது கிழக்கு மாகாணத்தில் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்புகள், மண் நிரப்புதல், காணி நிரப்புதல் மற்றும் கடலோர கட்டுமானங்களை தடுக்கும் நோக்கில் ஜனாதிபதி விசேட திட்டங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றது. இதற்காக விசேட குழு ஒன்றையும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த விசேட போலீஸ் அணி கொண்டையும் அமைச்சரத்துக்குரிய அமைச்சரவை அங்கீகாரம் கேபினெட் அப்ரூவல் கிடைத்திருக்குது. இது என்ன கள்ள முடிக்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க, எனக்கு தெரியல. இது அதாவது மண் நிரப்புது என்பது அம்பாறை மாவட்டத்தில், அதாவது ஒரு 50 ஆண்டு காலமாக விவசாயம் செய்யப்படாத காணிகளை மண் நிரப்பி மூடி குடியிருப்பு நிலமாக மாற்றி வருகின்றார்கள். இது மிக அதிகமாக அம்பாறை மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வரும் ஒரு விடயம். இப்பொழுது அது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சட்டவிரோதமாக மூட முடியாது என்பது. இப்பொழுது அதையும் தாண்டி சில அனுமதியுடன் மூடி வருகின்றார்கள். இப்பொழுது அதையும் ஒட்டுமொத்தமாக நிறுத்துவதற்காகத்தான் இந்த செயற்பாட்டு குழுவும் அடங்குகின்றன. அப்ப ஆக இனி யாராவது ஒருவர் மண் மூட முடியாது ஒரு புறம், இரண்டாவது இந்த மண் மூடுவதென்றால் நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், கல்முனை, அம்பாறை மாவட்டக்காரர்களுக்கு கல்முனை, இறக்காமன் தொட்டு பொத்திவில் தொட்டு இந்த பகுதி ஃபுல்லா மருதமுனை வரையுமான சில வயல் காணிகள் நிரப்பப்பட்டு அது குடியிருப்பு நிலமாக மாற்றப்பட்டு வருகின்றது. அதை தடுக்கிறதுக்கும் இந்த சட்டம் இந்த செயற்குழு இதற்குள் அடங்குகின்றது. இனி யாராவது மண் மூட போனால் அவருக்கு சிறைதான், ஜெயில் தான். அந்த மாதிரி ஒரு நிலையத்தான் இது கொண்டு வருது. ஆக மிக ஒரு மோசமான செயலாகத்தான் எதிர்பார்க்கப்படும். இந்த நடவடிக்கையை இலங்கை நீதிக்கான மையம் ஒன்று கடுமையாக விமர்சித்திருக்கின்றது. என்னது? ரூல் ஆஃப் லா,
இவ்வாறான முழு அதிகாரம் கொண்ட விசேட போலீஸ் பிரிவுகளை உருவாக்குவது இலங்கையின் தற்போதைய சட்டவாட்சியை ரூல் ஆஃப் லோ மீறும் செயல் என்றும் கிழக்கு மாகாண மக்களின் அடிப்படை உரிமைகளை இது பாதிக்கும் என்றும் அந்த மையம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே சர்ச்சைக்குரிய வகையில் தொல்பொருள் திணைக்களம் மற்றும் ஜனாதிபதி செயலணிகள் மூலம் கிழக்கு மாகாணத்தில் காணிகள் கையகப்படுத்துவதாக கூறப்படும் நிலையில் இந்த புதிய போலீஸ் பிரிவு அந்த நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்குது. ஜனநாயக விளிமியங்களுக்கு மாறாக நிர்வாக ரீதியாக இவ்வாறான போலீஸ் பிரிவுகளுக்கு அதிகாரம் வழங்குவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கொள்கைக்கு முரணானது என்றும் இது குறிப்பிட்ட 2 சிறுபான்மை சமூகங்களை இலக்கு வைக்கும் அபாயம் இருப்பதாகவும் சிவில் அமைப்புகளும் சுட்டிக்காட்டுகின்றது. ஏற்கனவே நாம் இதை கொண்டு சொல்லலாம் இல்லையா, புல்மோட்ட பகுதியிலும் பிரச்சனை ஒன்று இருக்குது. ஏற்கனவே அம்பாறை மாவட்டம் பொத்திவில் பகுதியில தொல்லை திணைக்களம் மிகப்பெரிய தொல்லை கொடுத்து இன்னும் வழக்கு போகுது. மிகப்பெரிய இது ஒரு புறம் இருக்க, மட்டக்களப்பு மாவட்டத்தில் செங்கலடி ஊடாக ஏறாவூர் பகுதி ஊடாக தமிழ் மக்களின் மேய்ச்சல் தரை காணி மற்றும் வன்செயல் காரணமாக இடம்பெயர்ந்த தமிழ் மக்களின் காணிகள் ஆட்டையை போட்டு தொல்லை திணைக்களம் ஏற்கனவே நமக்கு தெரியுமில்ல, தொல்லை திணைக்களத்தின் தொல்லை இருக்கின்றது. இன்னும் அது வழக்கு போகின்றது. என்ன வழக்கு போகின்றது? தொல்லை திணைக்கள அந்த போட்டை அவங்களோட போட்டை தூக்கி நின்று தானே பிரசப அங்கத்தவர்கள் பிரசபை சேமெல்லாம் வழக்கு போய் பிசி சுமந்திரன் அவர்கள் வழக்காடுறாங்க. எங்க களுவாஞ்சிக்குடியே மட்டக்களப்பு நீதிமன்றம் நினைக்கிறேன். இப்படி எல்லாம் போகுது இல்ல. இதே வேளை திருவண்ணாமலை மாவட்டத்தின் கிளிவட்டி பகுதியில் சிங்கள பகுதி அண்ட பகுதி குச்சவெளி பிரதேசத்தெல்லாம் தொல்லை திணைக்களத்துல காணி தொல்லை போகுது. இந்த மாதிரி தொல்லையில ஜனாதிபதியின் விசேட டிஐஜி குழு சும்மா இல்ல, மிகப்பெரிய போலீஸ் ஸ்ட்ரென்த் எஸ்டிஎஃப் இருக்குது. அந்த மக்களை வெளியேற்ற போனால் பிரச்சனை வருமா இல்லையா? அப்ப நாட்டில் இருக்கின்ற பிரச்சனையை மறைப்பதற்காக, நாட்டில் இருக்கின்ற வறுமை நிலையை போக்க வக்கில்லாத கவர்மெண்ட் இப்ப ஒரு விதமான என்னைய சிங்கள மக்கள் மத்தியில ஒரு விதமான இஷ்யூவை கொண்டு வர போறாங்க. தில்லின் சில்வா ரொம்ப புத்திசாலி மாதிரி நினைக்கிறேங்க ஐயா, ரொம்ப இழக்க போறாங்க. பாப்போம். கிழக்கு மாகாணத்தின் காலி முகாமைத்துவத்தை அரசாங்கம் தனது நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளும் இந்த முயற்சி சட்டபூர்வமானது மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கக்கூடியது என்பதே இந்த செய்தியின் ஒரு முக்கியமான செய்தி. இம்மாதம் 22ஆம் தேதி அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி கிழக்கு மாகாணத்தின் காணி பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு மாகாண காணியை பாதுகாத்தல் Protecting Eastern Province Lands என்னும் பெயரில் இந்த விசேட குழு அமைக்கப்பட்டு அதற்கான ஒப்புதலையும் கேபினெட் அப்ரூவல் கொடுத்துட்டு அமைச்சரவை தீர்மானம் கொடுத்துட்டு தென் மாகாணத்தின் காலி முன்னாள் காணி ஆணையாளரும் தற்போதைய தென் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருமான சேனக பள்ளியகுருகி அவர்கள் இக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த குழுவில் சம்பந்தப்பட்ட அரச நிறுவனங்களின் பிரதிநிதிகள் யாரு வரப்போறாங்க? தொல்லை திணைக்கள அதிகாரிகள் இருப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழுவில் மேலதிகமாக வனகிலாகா திணைக்களத்தின் மாகாண மாவட்ட ஆணையாளர்கள் அதிகாரிகள் மற்றும் திணைக்களம், அதான் தொல்லை திணைக்களம் தொல்லை திணைக்கள அதிகாரிகளில் மாகாண மாவட்ட அதிகாரிகளும் உள்வாங்கப்பட்டிருப்பாங்க. ஏற்கனவே இந்த 2 நிறுவனமும் இந்த வடகிழக்குல காட்டுற தொல்லைக்கு அளவே இல்லை, தெரியுமில்லை. அதுல வேற இதுவா காணி ஆக்கிரமிப்புகளை தடுப்பதற்காக பிரதி போலீஸ் மா அதிபர் டிஐஜி ஒருவரின் தலைமையில் பாதுகாப்பு படையினருக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்ட விசேட சட்ட அமலாக்க பிரிவு ஒன்றும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. டிஐஜிகளை ஆயுதம் ஏந்திய போலீசார் இந்த வெளியாக தூக்கெறியக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்க போகுது. 5 ஆண்டுகளுக்கு மேலாக மகாபலி அதிகார சபையினால் வழங்கப்பட்டு இதுவரை எந்த ஒரு திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படாத அரசாங்க காணிகளை உடனடியாக மீள கையப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பேமெண்ட் கொடுத்த காணியெல்லாம் வித்ட்ரா பண்ண என்னடா செய்ய போறீங்க நீங்க எல்லாம்? இப்ப ஏற்கனவே நாடு பஞ்சத்துக்கு மேலே மனிதர் உழந்து கொள்ள பஞ்சம் அல்ல, அதையும் தாண்டி பஞ்சம்.
போகுதா இல்லையா? இந்த மாதிரி நிலைமையில அவன் ஒரு போகமோ 2 போகமோ செஞ்சுக்கு பொழைச்ச காணிய நீ மீண்டும் விட்ரோ பண்ணபடி டிஎஸ் ஆபீஸ்களை ஆர்டர் போடாம நேர நீங்க எடுத்தீங்கன்றால் நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போகலாம், அரசுக்கு எதிரான வாக்கு குறையும். எவ்வளவு சிக்கல்! ஏற்கனவே நீங்க பஞ்சத்துல ஓடுறீங்க, IMF இன்னும் ஓட்டி கொண்டிருக்கிற இந்த மாதிரி நிலைமையில நாட்டுல ஒரு அபிவிருத்தியை கொண்டு வரதா, பிரச்சனையை உருவாக்குறதா? நீங்க பிரச்சனையை உருவாக்கி மக்களை ஒரு திருத்திரு பாக்குறாங்க. இது நடக்காதீங்கன்னா சரி. மீட்கப்படும் காணிகளை பிரதேச செயலாளர்களும் கையளித்து பொதுமக்களின் அபிவிருத்தி தேவைகளுக்கு முறையான திட்டத்தின் கீழ் பயன்படுத்துவது இதன் நோக்கமாம். இந்த பாருங்க, இந்த கடந்த 2 மாசமா அரிசி இறக்குமதி செய்யறீங்க, விவசாயி எல்லாம் பாதிச்சிருக்கிறான். எங்க சொல்ல போறேன் எனக்கு தெரியல. கடந்த ஜூன் மாதம் இலங்கை அமைச்சரவையால் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் இலங்கை நீதிக்கான மையம் சென்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் முன்வைத்துள்ள விமர்சனங்கள் மிகப்பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கின்றது. கொழும்பை மையமாக கொண்ட சென்டர் ஃபார் ஜஸ்டிஸ் அமைப்பு ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் குப்பை தொட்டிகளை போயிடும். இலங்கை நீதிக்கான மையம் இக்குழு மற்றும் போலீஸ் பிரிவின் அதிகாரங்கள் குறித்து எழுப்பியுள்ள அச்சம் இத்தகைய நிர்வாக கட்டமைப்பு கிழக்கு மாகாண மக்களின் காணி உரிமைகளை பாதிக்கும் என்பது தொடர்பானது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தில் காணி விவகாரங்களை கையாளுவதற்காக விசேட குழு ஒன்றையும் முழு அதிகாரம் கொண்ட விசேட போலீஸ் பிரிவொன்றையும் அமைப்பதற்காக அமைச்சரவை தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சட்டவாட்சியும் கிழக்கு மக்களின் அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் மீறும் செயல் என அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இது பெரிய இஷ்யூவான செய்தியா? ஆக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றை கொண்டு வர போறாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி எதிர்கட்சிகளுக்கு ஒரு தீனி போடப்படும் ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் அறிவும் வேணும். அறிவில்லாத ஜந்துக்கள் இந்த மாதிரி செய்ய போனால் ஆட்சிக்கு எதிராக எதிராளிகள் அதிகரிக்கும். ஏற்கனவே அந்த நாமல் பொடியன் அலைஞ்சிடுறான், எனக்கு கல்யாணம் திற மாதிரி தெரிகிறான் ஜனாதிபதி ஆசையில. இவனுகள் வேற இந்த மாதிரி தொல்லை கொடுக்க போனால் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியை விட்டு வாக்கு மாறி போகுமா இல்லையா? வாக்கும் வேணும் இல்ல, சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தா நாம் ஆண்டு என்று அது அதுல பாட்டுக்கு போய் கொண்டிருக்கு. அப்படி பார்க்க போனா தென் மாகாணத்திலிருந்து வட மாகாணத்துல யாழ்ப்பாணம் மன்னார் பகுதியில இந்த மீன் சீசன் வந்து அவங்க வாடி அமைச்சு அவங்கள வெளியாக்குங்களேன். வடக்குல தமிழ் மக்கள் பிரதேசத்துல சிங்கள மீனவன் வந்து மீன் முடிச்சு அட்டகாசம் பண்றான், வாடி அமைச்சிருக்கிறான். எப்ப வந்த 90ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்திக்கிறீங்க, அவனெல்லாம் வெளியாக்கணுமே. அதை விட்டுப்பட்டு புல்மோட்டை போர்டர்ல இருந்து கரையோர பகுதி கோஸ்டல் ஏரியா டு பொத்துவில் பாணமை வரையுமான பகுதிகளை நீங்க இப்படி கிளீன் பண்ண வந்தீங்கன்றால் ரொம்ப பெரிய தொல்லை வர நான் நினைக்கல. பெரும்பான்மையும் இல்லாத மிக கீழ்த்தரமான இறக்கத்துக்கு இந்த ஆட்சி கலரும். குறிச்சு வச்சுக் கொள்ளுங்கள். இந்த காணி விஷயத்துல கையடிக்கும் போது ஒட்டுமொத்தமாக இதுல மிக கூடுதலாக நாம வெளிப்படையா சொல்ல போனா இது முஸ்லிம்களுக்கு தான் பாதிப்பு. தமிழ் மக்களுக்கு மட்டக்களப்பு மட்டும்தான் பாதிப்பு வரும். அதையும் புரிஞ்சு கொள்ளுங்க. மட்டக்களப்புல அவங்க மாவட்டம் தனியாது ஏறாவூர் போர்டர் இருந்து கிட்டத்தட்ட இது காத்தாங்குடி தாண்டி அங்கிட்டு வார பகுதியெல்லாம் தமிழ் மக்களின் பிரதேச பகுதி, அங்க ஆட்டையை போடுவாங்க. அம்பாறை மாவட்டத்தில் பொத்திவில் மாத்திரம்தான் முஸ்லிம்களுக்குரிய பிரச்சனைக்குரிய இடம். வேற எங்கேயும் கடலோர பகுதியில கிடையாது. திருவண்ணாமலையில குச்சவெளி பகுதியில ஏற்கனவே தொல்லை திணைக்களத்துடைய தொல்லை இருக்குது. மட்டக்களப்பு மாவட்டத்துல இன்னும் அந்த மாடு மேய்க்கிற மாட்டு மேய்ச்சல் பகுதியெல்லாம் இருக்குல்ல, அதுல தானே நம்ம எம்பி போய் சாணக்கியன் எம்பி போயிட்டு பெரிய தர்பார் பண்ணி அந்த சண்டியன் ஆமுதெல்லாம் பெரிய கேம கேட்டு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. பிரச்சனைக்குள்ள பிரச்சனையாக அரசாங்கம் வேறு ஒரு பிரச்சனையை உருவாக்குது. நாட்டில் பஞ்ச நிலைமையை போக்குறதுக்கு உங்களோட எந்த வழியும் கிடையாது. நீங்க வறுமையை போக்குறது உங்களோட எந்த திட்டமும் கிடையாது. தொடர்ச்சியாக மேலும் 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 IMF கடன் வாங்குவது இந்தியா அன்பளிப்பு செய்துமாத்தான் இந்த 2.5 ஆண்டு கால ஆட்சி போயிருக்குது. இன்னும் 2.5 ஆண்டு காலம் சும்மா கம்மன்னு போயிடும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரப்போகுது. நிச்சயமா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. மீண்டும் நாங்க தொடர்ச்சியாக சொல்லி பார்க்கின்றோம், இவங்கள் 100 டிஜிட்டல் தாண்டாது. பாத்தீங்களா, 113 தேவைப்படும். அப்போது சிறுபான்மை கட்சி எல்லாம் வேணும். என்ன கேட்டால் எப்படியும் அது நாம புறவு செய்திக்குள்ள வருவோம். அது தொடர்ச்சியாக தமிழ் மக்களும் ஆட்சிக்குள் போவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை நாங்கள் முன்வைக்க போகணும். பார்ப்போம் மற்றும் ஒரு காணொளியில் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.